அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுறதுன்னு கொஞ்சம் எல்லோரும் யோஜனை பண்ணுவா, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வறுக்கணும், தேங்காயை போட்டு அரைக்கணும், திருவணும், இதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஹேக். எப்படின்னா, உங்கள் கையில் என்ன சாம்பார் பொடி இருக்கோ அதை வச்சே நம்ம வறுத்தரைச்ச சாம்பார் பண்ணலாம். சாம்பார் பொடி கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த சாம்பார் பொடியை ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெயை விட்டு லைட்டாக அதை வறுக்கணும். வறுத்துட்டு அந்த சாம்பார் பொடி எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்த வாசனை வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் மினிமம் தேங்காய் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தேங்காயை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்துட்டு ஆஃப் பண்ணி, நல்லா வறுத்தது கூலான உடனே மிக்சியில் அதை போட்டு அந்த தேங்காய் அரைகிற வரைக்கும் ட்ரையாகவே பொடி பண்ணிக்கணும். என்ன காய் வேணும்னாலும் நீங்கள் சாம்பாருக்கு போடலாம். நான் இங்கே முள்ளங்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புளியை கரைச்சி விட்டு அதில் வெந்த காயையும் போட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு கொதிக்கும்போது இந்த வறுத்து அரைச்ச சாம்பார் பொடியை அதில் மேலே போடணும். அது சேர்ந்து கொதிக்கும்போது துவரம்பருப்பு 1 கப்பு வெந்தது, இது 4 பேர் அளவுக்கு பண்ணியிருக்கேன், அதனால் 1 கப்பாவது வெந்தது வேணும். வெந்த துவரம்பருப்பை அதில் போட்டு அதுவும் சேர்ந்து கொதிக்கும்போது கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 2 மிளகா வத்தல், கருவேப்பிலை தாளித்து கொட்டினா வறுத்தரைச்ச சாம்பார் பிரமாதமாக இருக்கும். பண்ணி பாருங்கள் இந்த ஹேக்.